நான் உங்க அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ எந்த ஆட்சி நடந்தாலும் ஒன்று ஒரு ஆட்சியை விட்டுருங்க, எந்த பார்ட்டியை விட்டுருங்க, எந்த ஒரு ஆட்சி நடந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டிங்க, ஆப்போசிட் பார்ட்டி கூட இல்லைங்க, ஒரு கட்சின்னு இருந்தாவே ஏதாச்சும் போலீஸ்காரங்க தப்பு பண்ணா இருக்கிற ஆட்சி தான் தப்பு அப்படின்றீங்க. அது எந்த ஆட்சியா இருக்கட்டும், ஆட்சிக்காரன் தப்புன்றீங்க. இப்போ கொலை நினைச்ச அஜித்குமார் எங்கன்னு பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்து, போலீஸ் ஸ்டேஷன் வச்சா, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன்னு சொல்லி வச்சு அடிச்சு கொண்டாங்க போலீஸ்காரங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா போலீஸ்காரங்க வச்சு இல்லைங்க, மேல இடத்த உத்தரவுன்றாங்க. அது என்னன்னு விசாரணை, முழு விசாரணை தான் தெரிய வரும். ஏன்னா இப்போ பெனிக்ஸ் அவங்க அப்பா ஜெயராஜ் கொலை வழக்குல அவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்புறம் மாறேன்றார். எவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு. இதே மாதிரி இந்த அஜித் கொலை வழக்குல கண்டிப்பா உண்மைகள் வெளியே வரும். இது ஆட்சியாளர்கள் சம்பந்தமா இல்ல மேலதிகாரங்க யார் சம்பந்தம்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு போட்டோ அப்லோட் பண்ற பாருங்க. ஊர்காவல்படை ஹோம்கார்ட்ஸ் போலீஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இல்லைங்க, ஹோம்கார்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருக்கு. அதாவது ஊதியங்கள் அதிகாரங்கள் ஜாஸ்தி இருக்காது ஊர்காவல்படை. அது வெறும் ப்ரொடெக்ஷனு, பந்தோபஸ்து, இவங்களுக்கு மட்டும் அடிக்கிற உரிமையோ எஃப்ஐஆர் பதிவு உரிமையோ விசாரிக்கிற உரிமை இல்லை. அவங்க பேரே தான் ஊர் காவல்படை. என்னன்னு பாத்தீங்கன்னா பந்தோபஸ்து யூஸ் பண்ணிக்குவாங்க. போலீஸ்ல ஒரு லாஸ்ட் டிவிஷன் மாதிரி சரிங்களா. அவங்களுக்கு பர்மிஷன் ஜாஸ்தி இல்லை, வெறும் பந்தோபஸ்து, செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சம்பளம் கம்மி, ஆனால் வேலை ஜாஸ்தி இருக்கும். மேல் வேலை இல்லை, கீழ் வேலை. என்ன பார்த்தீங்கன்னா பந்தோபஸ்து, இந்த மாதிரி ஊர்காவல், இந்த ஊர் திருவிழா பந்தோபஸ்துக்கு, ஊர் திருவிழா திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு, அதாவது முன்னெச்சரிக்கையா நடக்காம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க ஊர்காவல்படைய. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு லேடி ஊர்காவல்படை அந்த ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க அந்த அந்த ஃபங்க்ஷன்ல யாரோ ஒரு ஆள், ஆக்சுவலி அவரும் கவர்மெண்ட் தான் சொல்றாரு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்ல வர. இப்ப தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க மழை பெஞ்சதுல தண்ணியில காலை வச்சு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டீங்க, அந்த ஊருக்காரங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இன்னும் ரெடி பண்ணல, அங்கங்க தொங்குது, இங்க வயருங்க கேபிள் தொங்குது. இதை போன் பண்ணி சொன்னா போன் எடுக்கிறதே இல்லை. அப்படியே எடுத்தாலும் எங்களுக்கு கேபிள் இல்ல, வசூல் படித்தாங்க, அந்த அளவுக்கு வசூல் படி தரவங்க. நீங்க சம்பளம் எதுக்குங்க கவர்மெண்ட்ல வாங்குறீங்க? கவர்மெண்ட்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணும். யாரு? எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அந்த ஏஇ சொல்றாரு நான் அப்படியே வசூல் பண்ணேன். அவங்க சொல்ல வசூல் படி கொடுத்தாலுமே ரெடி பண்ணல கேபிள் அப்படின்ட்டாங்க. அப்போ உயிர் போறதுக்கு காரணமே இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ரொம்ப தரைக்குறை நடந்திருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருக்கோம், ஒன்னு சேர்ந்து கேபிள் வாங்கி கொடுக்கல அப்படின்னா ஒன்னு சேர்ந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மொத்தமா ரோட பிளாக் பண்ணி ஏன் தர்ணா பண்ணல? எங்க நீங்க 5 வருஷம் நாங்க ஆட்சிக்காரங்க இருக்கோங்க, நீங்க வேலை பார்க்கறது பொதுமக்களுக்கு. அப்ப பொதுமக்களுக்கு இடைஞ்சலா கொடுக்குற அரசாங்கம் உங்களுக்கு சப்ளை பண்ண நினைக்கவில்லை. நீங்க வழியை மறைச்சு உண்ணாவிரத போராட்டம் பண்ணி என்ன கேள்வி கேட்டீங்க, எனக்கு கிடைக்கல. ஆனா பொதுமக்கள்கிட்ட எங்கள்கிட்ட கவர்மெண்ட்ல இருந்து சப்ளை இல்ல கேபிள், நீங்க அதாவது கொடுக்கல, எங்க கவர்மெண்ட் சப்ளை இல்ல கொடுக்கல, அதனால காசு நீங்களே வசூல் பண்ணித்தாங்க, நாங்க ரெடி பண்ண சொல்ல அவங்களும் வசூல் பண்ணி கொடுத்தேன்றாங்க. அப்ப கொடுத்தாலுமே ரெடி பண்ணிடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க காசை நீங்க வசூல் பண்ணிக்கலாம், இல்ல மேல் இடத்த வாங்க சொல்லியிருக்காங்க, இல்ல கட்சிக்காரன் வாங்க சொல்லியிருக்கான். என்ன இது போகும் விசாரணை தெரியும். அதனால உங்க ஒரு மிஸ்யூஸ், ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஒருத்தவங்கள தூய்மை பணியாளர் ஆளோட ஆக்சுவலி அவங்களும் தூய்மை பணிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப ஆக்சுவலி சொல்ல வேண்டியது திமுக கவர்மெண்ட், நாங்க வேலையில இருந்தா செத்தாதான் காசு கொடுப்போம் சொல்ல, அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரு வீடியோ போட்டேன். ஆனா இமிடியட்டா அவங்களும் தனியார் இதை கொண்டுட்டாங்க. இது அவங்களோட உள்நோக்கம் பாருங்க. அரசாங்கம் 10 லட்சம் செத்தவங்களுக்கு பிளஸ் தனியார் கம்பெனி இருக்குல்ல, யார்கிட்ட தாரா வைத்தாங்களோ அவங்க ஒரு 10 லட்சம் அவங்களுக்கு கொண்டு வராங்க. இப்ப இது ஒரு நல்லது இருக்குங்க. வெறும் இப்போ எங்கள்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் தான். தனியார் உங்கள்கிட்ட வேலை பேசி நான் அவங்களை போய் வேலை பார்க்கணும்னு சொன்னதுனாலதான் இப்போ இன்னொரு 10 லட்சம் வருதுன்னா ஒவ்வொருத்தரும் செத்து போகணுமா? தனியார் கம்பெனி வாங்குறதுக்காக 10 லட்சம் செத்து போகணுமா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, 10 லட்சம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தால் நீங்க செத்து போவீங்களா? ஒரு உயிரோட வேல்யூ வெறும் 10 லட்சம் தான். ஆக்சுவலி கவர்மெண்ட் தரதை விட்டுருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ கவர்மெண்ட் 10 லட்சம் நீங்க சொல்லாம சொல்றீங்க. கவர்மெண்ட் 10 லட்சம், தனியார் மையம் இருக்குல்ல, உங்களை வேலை பார்க்க சொன்னல, இந்த கூட்டத்தை கலைக்க சொன்னல,
ஏன்னா நீங்க ஜட்மெண்ட்டை மதிக்கிறீங்க, ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டை மதிக்கிறீங்க. அவங்க ஃபுல்லா சொல்ல அந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துங்கன்னு சொன்னதை தெளிவா நீங்க அப்ரூவ் படுத்திட்டீங்க. இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துங்கன்னு சொல்லல, அவங்களே அப்ரூவ் படுத்திட்டீங்க. அவங்க சொன்னது இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துங்க. அடுத்த நாள் அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நைட்டோடு நைட்டா இவங்களை அடிச்சு துரத்துறதுக்கு என்ன அவசியம், 13 நாள் விட்டீங்க. நாங்க சொன்னதை நீங்க அப்படியே வழிபட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிருக்கணும். ஆனா அப்புறப்படுத்திட்டீங்க. நாங்க சொன்னது அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வக்கீலுங்க தெரியும், ஃபுல் வேர்டை பார்ப்பாங்க, அதாவது ஃபுல் சென்டென்ஸை. அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க, பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களால இடைஞ்சல், இப்ப இருக்க இடத்துல இடைஞ்சல்னு சொல்லியிருக்காங்க. இவங்களால இடைஞ்சல் ஒரு இடத்துல சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காரு, சேகர் பாபு வந்துட்டாரு. ஏன்னா அவர் துறையில அவர் துறையோட ஆளுங்க எதுக்கு கம்மிட்டு இருக்காங்கன்னு தெரியுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது சேகர் பாபுவோட உள்குத்துங்க. என்ன பாத்தீங்க, அவர் தான் கிள்ளி விட்டுருக்காரு பிள்ளைய. என்னன்னு பாத்தீங்கன்னா அதனாலதான் சிஎம் வந்து நீ தானே கிள்ளி விட்டு நீயே போய் சமாளிச்சுக்க விட்டாரு. தூய்மை பெரியார விஷயம் சேகர் பாபு வர வேண்டிய அவசியம் இல்லை, அவரே ஏதோ கிள்ளி விட்டுருக்காரு விஷயத்த, அதனால பெருசாச்சு. அதனால சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, நீ தானே கிள்ளிவிட்டா நீயே போய் முடிச்சு வைட்டாரு. என்ன சொல்றேன்னா இப்போ செத்த அவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி விஷம் கொடுத்து யாரு, கள்ளச்சாரம் கொடுத்தவங்களுக்கு ஜாஸ்தி நீங்களே கொடுப்பீங்க. ஏன்னா உங்க பேரு போயிடும், கள்ளச்சாரம் காய்ச்ச விட்டணும், அதுலயே ஒரு கமிஷன் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பா. போலீஸ்க்கு தெரிஞ்சேதான் காய்ச்சணும்னு சொல்றாங்க, சரிங்களா? ஆக்சுவலா அந்த ஒரு வீடியோஸ் வந்ததுல தெரிஞ்சதை காத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணீங்களா, சஸ்பெண்ட் பண்ண அடுத்த நாள் எல்லா இடத்துக்கும் பகிரங்கமா கள்ளக்கச்சாரையா மதுவிலக்கு வெளிப்பட ரோட்ல வைக்கிறாங்க. அப்போ உங்க சைடு நியாயமா, அதை சஸ்பெண்ட் பண்ண அதிகாரி மேல் நியாயமா? டிஎஸ்பி மேல யாருன்னா டிஎஸ்பி சுந்தரேசன், வெளிப்படையா பேர் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா விஷச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு இவ்வளவு பங்கு அமௌண்ட், அது எங்க என்ன சொல்றது, உங்க கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தீங்க சரிங்களா, நிவாரணம். ஒன்னும் மழை பெஞ்சவங்களை காப்பாற்ற போய் சாவங்க, கலாச்சாரம் குடிச்சு செத்துருக்கான், அப்ப அவனுக்கு நிவாரணம். ஆனா உங்க கவர்மெண்ட் சொல்லி உங்க கவர்மெண்ட்ல அந்த டயத்துல வேலை பார்த்த உங்க நீங்க கொடுத்த பவர்ல, ஆக்சுவலி நீங்க வந்து பவரை கொடுங்கல, எவ்வளவு பவர் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் பவர் கொடுக்கணும். நீங்க கொடுத்த பவர்ல இல்ல, நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு போலீஸ் கூட்டமே ஒரு அஜித் குமார்னு ஒரு பையனை கொண்டாங்க. அந்த பையன் கொண்டதுக்கு இது வரைக்கும் ஆக்சுவலி கோர்ட்டு உத்தரவிடுறதுக்கு உங்க வாயிலிருந்து நிவாரணம் வரல. கோர்ட்டு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் நிவாரணம் இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தக்க பதிலடியா நீங்க எலெக்ஷன்ல பாப்பீங்க, ஒட்டுமொத்தம் வரும் சரிங்களா. ஆக்சுவலி இப்போ விஜய் சீமான் கூட சொன்னாரு, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தாடி பாலாஜி கூட சொன்னாரு, நான் அவர் கட்சி தான் இது தமிழ்நாடு வெற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பேசினது ரொம்ப அதிகாரப்பூர்வமா கொஞ்சம் அடக்கி வாசி பேசினாரு. ஏன்னா அப்போ வந்து அடக்கி வாசினா அப்போ வந்து அவ்வளோ வாய்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் மேடா மாநாடு அப்படின்றதுனால, அது கட்சியோட மாநாடு, மேடா கூட இல்லை, ஃபர்ஸ்ட் மாநாடு. ஆனா 2வது மாநாட்டில் இவர் அடக்கி பேசுனது இல்லை, அடங்கி தாராளம் பேசுங்க, தப்பில்ல, மரியாதை தான் பேசுனீங்க. என்னன்னா இவர் விஜயகாந்தை பத்தி பேசினார்ல, விஜயகாந்த் எங்க அண்ணன், அவர் உடம்பு சரியில்லை கூட பார்த்துருக்கோம், வீட்டுல கூட இருந்துங்க. உங்க நடிகர் அந்த ஃபீல்ட்ல இருந்தவங்க, எங்க நடிக்கிற ஃபீல்ட்ல இருந்தவங்க, அதாவது வந்து டெலிவிஷன் ஃபீல்ட்ல இருந்தவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, ஒரு இரங்கல் தெரிவிச்சிங்களா? உயிரோடு இருக்கும்போது, முடியாத இருக்கும்போது இல்ல, போய் பாத்தீங்களா? இல்ல. ஆனா இப்ப ஏன் அண்ணன்றீங்க, அதையும் பேசல, அஜித் குமார் விஷயத்தையும் பேசல. தாடி பாலாஜி கரெக்டா சொல்றாரு, உங்க கட்சி தான் தமிழ்நாடு வெற்றி கழகம் தான், தாடி பாலாஜி கரெக்டா சொல்றாரு. அஜித் குமாரை பத்தி பேசல, அந்த விஜயகாந்த் பத்தி அண்ணன்றாரு. அப்ப இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு விஜயகாந்த், அது தெரியல, கரெக்டு தான். ஆக்சுவலி விஜயகாந்த கட்சின்றதோட அவங்க மனுஷன் பெரிய பெரிய மனுஷனா நினைச்சவங்க தமிழ்நாடு மக்கள். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்தாங்கன்னா எதுக்கு வந்த, ஏன் வந்த, என்ன விஷயம் கேட்க மாட்டாராம். வந்தோடனே ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வந்து சொல்லுவாரு, சாப்பிட்டு கேட்க மாட்டாராம், போய் சாப்பிட்டு வந்து திட்டுவாராம். நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயும் ஓடி போக மாட்டேன், ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காசை கொடுத்து வச்சிருக்காரு, நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காராம். பாத்துக்கோங்க மனுஷன் எப்படி, கட்சிக்காரன் எப்படி. அவர் அவனே வேணும்னு சொன்ன தப்பு இல்லைங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா மனுஷன் பெரிய மனுஷன். ஏன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு வந்த, ஏன் வந்தேன்னு திட்டுற இடத்துல இப்ப எச்ராஜா பேசியிருக்காரு. ஆக்சுவலி உனக்குலாம் என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கு, நீ எல்லாம் என்ன பழனி கொட்டை பத்தியா, நேத்து வந்தவன் எப்படி சிஎம்கார்னா, நான் என்ன சொல்றேன், இப்ப டிஎம்கேல
என்னைக்கு வந்தான்னு தெரியல, 150 வருஷமா 200 வருஷமா தெரியல. யாரு? உதயநிதி. அவரும் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தான். அவருக்கு எப்படி கொடுத்தீங்க? டிஎம்கே. எச் ராஜா வெளிப்படையா பத்திரிகை என்ன ஜட்ஜ்மெண்ட், என்ன இது அப்படின்னாரு. கோர்ட்டா அவமதிச்சாரு, ஜட்ஜிங்களா அவமதிச்சாரு. அப்போ பெரிய பெரிய அதிகாரிங்க அமைச்சார், அவரெல்லாம் மரியாதையெல்லாம் பேசினார். அவரெல்லாம் பெரிய மனுஷன். நேற்று எப்படி சிஎம்க்கு ஆக்சுவலி நல்லது இருக்கு கெட்டது இருக்குங்க, தெளிவா பேசுறதுதான் இது இது என்ன ஜனநாயக நாடு, பேச்சு உரிமை இருக்கு. நான் நல்லதுன்னு சொல்றேன், கெட்டது சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலி பேச வந்த விஷயம், இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. அதுல ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் போட்டோ பாருங்க, ஊர்காவல் படை உட்கார்ந்துட்டு இருக்காங்க பந்தோபஸ்துக்காக. அவங்க லேடி ஊர்காவல் படை லேடி தண்ணி குடிக்க போயிட்டேன்றாங்க. நான் இங்கதான் இருக்கேன், ஏன் போன? தண்ணி குடிக்கவும் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு யார்ட்டிங்க பர்மிஷன் கேட்கணும்? கேட்கவே தெரியல. இது என்னன்னா ஒரு கட்சியோட அதிகாரம். திமுக கலந்துக்கிற கட்சினால உங்க அதிகாரத்தை பாருங்க. அது அவர் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அதிகாரத்தை பாருங்க. நான் இங்கதான் இருக்கேன், நீ ஏன் போன அப்படிங்கிறார். எங்க ஒரு லேடிஸ், எந்த ஒரு போலீஸா இருக்கட்டும், ஊர்காவல் படையா இருக்கட்டும், எந்த ஒரு லேடிஸும் கல்ச்சர். இப்போ கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அமெரிக்கால இருந்து ஒரு டூரிஸ்ட், இந்தியாவுக்கு மட்டும் போகாதீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனசு உள்ள ஆளுங்க, சாப்பாடு வெரைட்டி கிடைக்கும். கல்ச்சர்னா தமிழ்நாடு இல்ல, இந்தியாவில் உள்ள கல்ச்சர் வந்து எந்த ஒரு நாட்டை பார்க்க முடியாத கல்ச்சர். எதை சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு லேடிஸ் இருந்தாலும் அவசரம் ஆத்திரம்னு நம்புறவங்க தமிழ்நாட்டுக்கு நம்பர் 1. ஆம்பளைங்க எப்பயுமே வந்து மதிக்கிறவங்க, சரிங்களா? அக்காவா தங்கச்சி எல்லாத்தையும் இல்லைங்க. அதாவது தனக்கு சேர்ந்த பொண்டாட்டி, அதாவது தன்னோட பொண்டாட்டியா மதிக்கிறது வேறங்க, தெய்வம் மதிக்கிறது வேற. மற்றவங்கள அம்மாவா அக்காவா தங்கச்சியா மதிக்கிறவங்க. ஒரு வாஷ்ரூமு தண்ணி குடிக்கவங்களால அனுப்ப முடியலன்னா, அவன் வந்து அந்த வீடியோல அவன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கான், ஏஇங்கிறான். அவனுக்கு மரியாதை அவன் வந்தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு தண்ணி கொடுக்க அலோவ் பண்ணலன்னா, நீங்களாம் என்ன இன்னொருத்தவங்க வராங்க, அவங்களும் ஊருக்காவல் படைதான் நினைக்கிறேன், போய் போலீஸ் கேளுங்க. நாங்க ஊருக்காவல் படையே, நாங்க போனது அந்த பொண்ணு போச்சு தண்ணி குடிக்க, ரொம்ப நேரமா போய் போன் பேசி லவ் பண்ணிட்டு ஜாலியா இருந்தாங்கன்னு கேட்கலாம், ஒரு பொதுமக்கள் கூட கேட்கலாம். ஏன்னா பந்தோபஸ்து வந்திருக்கா, இந்த வேலையை பார்த்துட்டு ஏமா போன, தண்ணி குடிக்கவும் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஒன்னால பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. சிஎம்ஏ வந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றேன், சிஎம் இருக்கட்டும் பிஎம் இருக்கட்டும், இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு தண்ணி குடிக்க யாருங்க பர்மிஷன் கேட்கணும்? போறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இப்பதாங்க தண்ணி குடிக்க போறாங்க, 1 நிமிஷம் கூட ஆகுவாங்க, ஒரு மேக்சிமம் ஆச்சுன்னா ஒரு 40 செகண்டுங்க, அவ்வளவுதான் இருக்குன்றாங்க. இவரு ஆக்சுவலி இவன் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஏங்கிறான். இவனுக்கு கேட்கறதுக்கு என்ன பர்மிஷன்? ஆக்சுவலி அதை வீடியோ காட்டாங்க, டிஎம்கே அப்ப டிஎம்கே கலந்துக்கிட்டா அந்த டிஎம்கே ஃபங்க்ஷனா இல்ல டிஎம்கே கலந்துக்கிற ஆளுங்க கலந்துக்கிற ஃபங்க்ஷன் தைரியத்துல நீ பேசுற. நீ சொல்ற ஒரு போலீஸ தப்பு செஞ்சா மட்டும் உருசுலா பரப்ப மாட்டாங்க, நல்லா செஞ்சாலும் பாராட்ட ஆளுங்க இருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. யாரா இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட் அடுத்த விஷயம், கொலை பண்ணிக்கோ சொல்றது என் உரிமை அப்படின்னு பேசுறவங்க வந்து தமிழ்நாடு இருக்கிறாங்க. நான் முந்தானத்து கூட வீடியோ போட்டேன், ஒரு லேடி அமெரிக்கால இருந்த டூரிஸ்ட் இந்தியாவுக்கு மட்டும் போயிடாதீங்க, சாப்பாடும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், அப்படியே பிடிச்சி போய் இருந்துருவீங்க. இன்னொன்னா கல்ச்சரு, நல்ல உள்ளங்கள், இதெல்லாம் இந்தியாவில் இருக்குங்க, எந்த கண்ட்ரிலையும் பார்க்க முடியாது. ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு நாட்டுக்கு வர மாட்டீங்க, அதனால இந்தியாவுக்கு போகாதீங்க அப்படின்ட்டாங்க. அது மாதிரி இருக்க ஊர்ல ஒரு வாஷ்ரூமுக்கும் ஒரு தண்ணி குடிக்க ஊர்காவல் படை அலோவ் பண்றதுக்கு நீ யாரு? பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நான் போட்டோ அப்லோட் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஏன் அவர் அவ்வளோ சவுண்டா பேசுறேன்னா, டிஎம்கேல இருந்து ஆளுங்க கலந்துக்கிறாரோ இல்ல டிஎம்கே ஓட சார்ந்த ஃபங்க்ஷனான்னு தெரியல, அதனால அவர் தைரியமா பேசுறாரு. இப்போ நீங்க எந்த ஃபங்க்ஷன் நடத்தீங்களோ அந்த கட்சி ஆட்சியில் இல்லைன்னா இந்த சவுண்டு கொடுப்பியா? நீ நான் தெரிஞ்சுட்டேன், உன்னால ஒரு உயிர்ப்பு இருக்கு, அதாவது வாட் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஏஐ வந்து கரெக்டா பார்க்கல. அப்போ நீ ஸ்ட்ரெயிட்டா இருந்து அந்த கேபிள சரி செஞ்சு போறேன்னா ஒரு உயிர் தப்பிச்சிருக்கும். அதை பாக்குறதுக்கு ஒண்ணு நக்கல, நீ வந்து இன்னொருத்தவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்ச, அவ்வளவு எல்லாம் நீ பெரிய மனுஷன் இல்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.